ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரன் மாறா சீரியலில் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குது. இப்போல்லாம் வியூஸே போக மாட்டேங்குது. பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். பிருந்தா பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரனும் ராகவனும் பேசிக்கிறது வந்து கேட்டுறாங்க. அப்போ உடனே பிருந்தா வந்து நினைக்கிறாங்க, சொந்த தம்பியவே வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நினைக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு அண்ணனா? மாறன் மாமா பார்த்தீங்கன்னா ராகவன் மாமாவுக்காக பழி எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காரு. ஆனால் இவர் என்னடான்னா அவருக்கு வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இதுவே வேற ஒரு அண்ணனாக இருந்தால் நமக்காக தம்பி வந்து பழிய சுமந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு இருக்கிறானே, இவனை வந்து எப்படியாச்சும் வேற ஒரு வழியில் வந்து நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் ராகவன் மாமா வந்து அப்படி இல்லை. சொந்த தம்பியவே இப்படி பழி வாங்குறது துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இவரை போய்த்து நம்ம இவ்வளோ நாளாக நல்லவர்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக இப்படியே விடக்கூடாது, இதை எப்படியாச்சும் போய்த்து நம்ம அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு பிருந்தா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் என்ன நடக்குதுன்னா, மாறன் வந்து சொன்ன மாதிரியே டைஸ் பேப்பர் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிட்டு நேராக வீரா வீட்டுக்கு வராங்க. அப்போ பிருந்தா பார்த்தீங்கன்னா மாறன் கொண்டு வரதை பார்த்துட்றாங்க. அப்போ உடனே பிருந்தா வந்து நினைக்கிறாங்க, மாறன் மாமா என்ன கையில் வந்து ஒரு பேப்பர் மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னு பிருந்தா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாறன் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வீரா கிட்ட போய்த்து, வீரா நீ இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு என்கிட்ட நீ டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தியல, அதுக்காக தான் நான் டைவர்ஸ் பேப்பர் அப்ளை பண்ணி இந்த கொண்டுட்டு வந்திருக்கேன், இதில் நீ கையெழுத்து போடு அப்படின்னு மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வீரா வந்து செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா மாறன் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானே அப்படின்னு நினச்சி. அப்போ உடனே வீரா என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாரு மாறா, உனக்கு என்னடா பைத்தியம் வைத்தம் பிடிச்சிருச்சா, நீ எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா மாறன் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு பிருந்தா பார்த்தீங்கன்னா செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பிருந்தா வந்து நினைக்கிறாங்க, இந்த சண்டைக்கு காரணம் எல்லாமே ராகவன் மாமா தான். ராகவன் மாமனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுது. நம்ம மட்டும் இந்த உண்மையை சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அக்காவோட வாழ்க்கையும் மாறன் மாமாவோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த உண்மை வந்து இவ்வளோ நாளாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம சொல்லாமல் இருக்கிறது நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு பிருந்தா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, மாறன் பார்த்தீங்கன்னா, சரி வீரா, நீ சொன்ன மாதிரியே நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், நான் வந்து கையெழுத்து போட்டுட்டேன், நீ எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்க, நீ சீக்கிரம் கையெழுத்தை போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த டைவர்ஸ் பேப்பரை வந்து வீரா கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ உடனே வீரா என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பார்த்துட்டு செமையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா மாறன் வந்து இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டானே, அப்போ வந்து நான் மாறனை ஒதுக்கி வச்சிருந்தேன், இப்போ மாறன் தான் வேணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் போய்த்து மாறன் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு வீரா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக யோசிச்சு பார்க்குறாங்க. இதுக்கு மேலேயும் சரி, நம்ம வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறதான் சரின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடலாம்னு போகிறாங்க. அப்போ பிருந்தா என்ன பண்ணுறாங்கன்னா, நிறுத்துக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீரா என்ன பண்ணுறாங்கன்னா, பிருந்தா வரதை பார்த்துட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர் வந்து பிருந்தாவுக்கு தெரியாமல் ஒழிக்கிறாங்க. அப்போ உடனே பிருந்தா வந்து சொல்கிறாங்க, அக்கா உனக்கும் மாறன் மாமாவுக்கும் என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியுங்க்கா, எனக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு தான் உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டு வீரா வந்து செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வீரா வந்து நினைக்கிறாங்க, அப்போ நம்ம மாறன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது பிருந்தா வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாளோ, அதனால தான் வந்து கேட்குறோம்ல நம்மக்கிட்ட அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிருந்தாவும் பார்த்தீங்கன்னா, அக்கா நீனும் மாறன் மாமாவும் சண்டை போட்டது எனக்கு எல்லா விஷயமுமே தெரியுங்க்கா, உங்களுக்குள்ளே எதனால் பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியும், அதை பற்றி உங்ககிட்ட நான் பேசலாம்னு தாக்கா நான் வந்திருக்கேன் அப்படின்னு பிருந்தா வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே வீரா வந்து கேட்குறாங்க, பிருந்தா நீ என்ன பேசுகிறதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்டி, உன்னோட மாமா பற்றி நல்லவன் வல்லவன் சொல்கிறதுக்கு தானே எனக்கு வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும்டி, இதுக்கப்புறமா அவன் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடலன்னா நான் தான் முட்டாள் அப்படின்னு வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பிருந்தா வந்து சொல்கிறாங்க, அக்கா நீ தப்பான முடிவு எடுக்காக்கா, மாறன் மாமா வந்து உண்மையிலேயே நல்லவங்க தாக்கா, இதுக்கப்புறமா நீ இந்த டைவர்ஸ் பேப்பரில் வந்து நீ கையெழுத்து போட்டீங்கன்னா உன்னை விட முட்டாள் வேறு யாருமே இல்லைக்கா. அது சரிடி பிருந்தா, உனக்கு மாறன் மாமா பற்றி சுத்தமாக பிடிக்காத, இப்போ எப்படி உனக்கு பிடிச்சிச்சு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்கு முன்னாடி மாறன் மாமாவை கண்டாலே வெறுத்து ஒதுக்குவேன், இப்போ மட்டும் எப்படி மாறன் மாமா நல்லவங்கன்னு மூச்சுக்கு முன்னத்தோட நீ சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால தான் நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லிடி அப்படின்னு பிருந்தா பார்த்து வீரா வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே பிருந்தா வந்து சொல்கிறாங்க, ஆமாக்கா நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான்க்கா, அந்த உண்மையை சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், யாருமே சொல்லாத உண்மையை நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன்க்கா அப்படின்னு பிருந்தா பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை சொல்கிறதுக்காக வாயை திறக்கிறாங்க. அப்போ உடனே பிருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. மாறன் பார்த்தீங்கன்னா பிருந்தா கிட்ட வந்து சத்தியம் வாங்கியிருப்பாங்க, உனக்கு தெரிஞ்ச உண்மை வந்து இது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதை வந்து பிருந்தா வந்து நினச்சிக்கிட்டு, அக்கா நான் உங்ககிட்ட ஒரு உண்மை வந்து சொல்லலாம்னு பார்த்தேன், ஆனால் அது இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாதுக்கா, கண்டிப்பாக அது சொல்கிற நேரம் வரும், அந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன்க்கா. அக்கா ஆனால் அவங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்கிறேன்க்கா, இவ்வளோ நாள் அந்த வீட்டில் வந்து நீங்கள் யார் நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தான்க்கா கெட்டவன், அது வேறு யாரையுமே சொல்லலக்கா, நம்ம ராகவன் மாமா பற்றி தான் சொல்கிறேன், அவர் ரொம்ப ரொம்ப கெட்டவருக்கா, அவரை வந்து நீனு கண்மணியும் இவ்வளோ நல்லா நல்லவர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அது எல்லாமே சுத்த போய்க்கா, இவ்வளோதான்க்கா என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு பிருந்தா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாமே அங்கே போட்டு உடைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வீரா பார்த்தீங்கன்னா செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி பிருந்தா சொல்கிற, என்ன வார்த்தை சொல்கிற நீ, இதை மட்டும் வேறு யாராச்சும் காதில் வாங்கினாங்கன்னா இந்த வீட்டில் என்ன நடக்கும், எதுக்கு நீ இப்படியெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிற அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா பிருந்தா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அப்போ பிருந்தா உடனே அழுதுகிட்ட சொல்கிறாங்க, அக்கா சொல்கிறது அத்தனையுமே உண்மைக்கா, சத்தியமாக சொல்கிறேன், ராகவன் மாமா வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவருக்கா, அது இப்போ புரியாது, கண்டிப்பாக நான் ஒரு நேரத்தில் அதை நிரூபிச்சு காமிப்பேன், அப்போ தான் உங்கள் எல்லாருக்குமே புரியுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ வீரா உடனே யோசிக்கிறாங்க, என்னடா திடீர்னு பிருந்தா வந்து ராகவனை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறாரு, என்னவா இருக்கும், கண்டிப்பாக அவள்கிட்ட போய்த்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தீங்கன்னா செம டென்ஷனோட போய்த்து பிருந்தா கூப்பிட்றாங்க. பிருந்தா ஒரு நிமிஷம் வா, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும், எதை வச்சு நீ சொல்கிற ராகவன் மாமா கேட்டவர்னு அப்படின்னு பிருந்தா கிட்ட கேட்குறாங்க. இப்போ பிருந்தா பார்த்தீங்கன்னா அவங்க ராமச்சந்திரனும் ராகவனும் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க.
ராமச்சந்திரன் சார் வந்து மாறன் மாமா பற்றி வெளியில் எடுக்கிறத பற்றி ராகவன் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ராகவன் மாமா அதுக்கு சொல்கிறாங்க, அவன் தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அவன் ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காக்கா. இப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா? அது மட்டும் இல்லைக்கா, மாறன் மாமா பழிவாங்கிறதுக்கு தான் ராகவன் மாமா வந்து உண்மையிலேயே முன்பரமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைக்கா, மாறன் மாமாவுக்கு ராகவன் மாமா வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின உண்மை எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி மாறன் மாமாவை நான் காப்பாற்றாம மட்டும் விட மாட்டேன். ஆனால் இந்த வீட்டில் எல்லாருமே மாறன் மாமா வந்து கெட்டவங்கள தான் பார்க்குறீங்க. நானுமே அவர் வந்து ஒரு நேரத்தில் கெட்டவங்கள தான் பார்த்தேன். ஆனால் அவரை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும். அதை இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாதுக்கா. கண்டிப்பாக சொல்கிற நேரம் வரும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் மாறன் மாமாவை காப்பாற்றி ராகவன் மாமா நான் ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன் அப்படின்னு பிருந்தா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு உடனே கோவத்தோடு போயிட்டுருக்காங்க. அப்போ உடனே வீரா பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு செம குழப்பத்தில் இருக்காங்க. என்னடா பிருந்தா வந்து இப்படியெல்லாம் சொல்கிறலே, பிருந்தா வந்து இப்படியெல்லாம் சொல்கிற ஆளே இல்லையே, அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை வந்து ஒளிஞ்சிருக்குது. அதை வந்து பிருந்தா வந்து நம்ம கிட்டேருந்து மறைக்கிறா அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா குழப்பத்திலே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு தான் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா, மாறனையுமே விசாரிக்கிறாங்க. அப்போ உடனே பிருந்தா பார்த்தீங்கன்னா, உண்மையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் வந்து உண்மையை சொல்கிறதுக்காக போகிறாங்க.